கலர்ஃபுல்லான பூச்செடிகள்லாம் வீட்டில் வைக்கணும்னு ஆசை. பட் அதுக்கான டைம் எனக்கு சுத்தமா இல்லை அண்ட் பொறுமையும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு 5 பிளான்ட்டை நீங்க ட்ரை பண்ணலாம். பாக்குறதுக்கு பூச்செடி மாதிரியே இருக்கும், பட் அதே சமயத்துல மெயின்டெனன்ஸ் சுத்தமாவே கிடையாது. டக்குன்னு என்னென்ன அந்த 5 பிளான்ட்ஸ் பாத்துருவோமா? இது என்ன பிளான்ட்? ஏர் பிளான்ட். டெய்லி சாயில் வச்சு நீங்க ரூட்டை உள்ள வச்சு தண்ணி ஊத்துறோம்ல பிளான்ட், அந்த மாதிரினா கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாட்ல கொஞ்சம் கூழாங்கல் வச்சுட்டு செட் பண்ணி, இல்ல ஸ்டைலுக்கு தான் இதெல்லாம், ஒரு ரோப்ல கூட கட்டி நீங்க தொங்க விட்டுட்டு டைம் கிடைக்கல ஸ்ப்ரே ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸ்ப்ரே மட்டும் பண்ண ஒன்லி ஸ்ப்ரே. இது வந்து ஏர் பிளான்ட்ங்கிறது காத்துல வர ஈரப்பதத்தை உறிஞ்சியே அது வந்து உயிர் வாழும். நார்மலா நம்ம சாயிலே இதுக்கு தேவையில்லை. சும்மா ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்ல அந்த மாதிரி கூழாங்கல் போட்டு அது மாதிரி வச்சீங்கன்னா கூலிங்கா அது பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்டோர்ல வச்சு ஆமா, இன்டோர்ல ஃபுல் இன்டோர்ல போட்டுக்கலாம், பால்கனி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒன்லி ஸ்ப்ரே தான் வாட்டர். நீங்க வந்து மண்ணே போட தேவையில்லை. டெய்லி கம்பல்சரி 2 டைம்ஸ் இல்ல 1 டைம். பிளான்ட்டே இவ்வளவுதான். நம்ம ஏதாவது டீ பாயிலோ டைனிங்ல அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் செட் பண்ணலாம். ஆக்சுவலா பாருங்க, இந்த ரூட் வந்து ஒரு ரோப்ல இப்படி ஜாயின் பண்ணி ஒரு 2-3 அப்படியே வரிசையா இதையும் திருப்புங்களேன், இதையும் திருப்பி இப்படியே பாத்தீங்க தெரியுதா, அப்படி வரிசையா நீங்க தொங்க விட்டாலும் வேற லுக்ல இருக்கும். எப்படி வேணாலும் இதை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவை அந்த ரூட்டுக்கு நேரா ஒரு ஸ்ப்ரே, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ஏர் பிளான்ட்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாமா? சைஸ் வந்து ரொம்பவே குட்டியா இருக்கிறதால நமக்கு சின்ன இடமா இருந்தா கூட அழகா வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். லைக் டீ பாய், டிவி டேபிள் அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போறோம், ஒரு 2-3 டேஸ் வந்து வீட்டில் இருக்க மாட்டோம்னா இது நம்ம கையிலே வந்து ஒரு ஜார்ல போட்டு அழகா எடுத்துட்டு போய் ஜஸ்ட் ரூட்ல மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி திரும்பி வரும் வரைக்கும் நம்ம அழகா கொண்டு வந்துக்கலாம். இந்த ஒரு பிளான்ட்டை நம்ம வீட்டில் வைக்கும் போது பாக்குறதுக்கு லுக் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு ஆர்டிபிஷியல் லுக்ல ஒரு நேச்சர் பிளான்ட் தான் எப்படி இருக்கும். இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா காத்துல இருக்கிற மாசு எல்லாத்தையும் நமக்கு வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி வரும். ஸோ அதுவுமே வந்து இந்த ஏர் பிளான்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணுமா. ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுது அண்ட் ஆல்சோ டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸ் அண்ட் ஆஃபீஸ்லயும் ரொம்ப சின்னதா இருக்கிறதால எங்க வேணாலும் வச்சு அழகா பாத்துக்கலாம். முக்கியமா இதுக்கு ஒரு பொடி மண்ணு கூட தேவையே படாது அண்ட் மினிமல் வாட்டரிங் தான். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்க பிளான்ட்டை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிளான்ட்னு பாத்துருவோமா? சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா. இதோட நேம் வந்து பாயின் செட்டியா. எப்படின்னா பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும், பட் ஒரு லீஃபா வந்து இந்த மேல ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதோட கீழே உள்ள லீஃப் ரெட்டா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு லீஃபா அந்த ரெட் லீஃப் வந்து கிரீனரியா மாறிக்கிட்டே இருக்கும். ஓ சூப்பர். ஆமா, இது எப்படின்னா டிசம்பர் மாசம் அந்த கிறிஸ்மஸ் டைம்ல வர்றது. இது வந்து ஒரு சீசனல் மாதிரி தான். பட் செடி வந்து கலர் மட்டும் தான் போகும். இந்த மாதிரி பாருங்க, இது தெரியுதா உங்களுக்கு? 2 டைப்ஸ்ல இருக்கு, தெரியுதா? இந்த மாதிரி பியூர் ரெட்டா இருந்தது தான் இந்த மாதிரி கிரீனா மாறுது. இது வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஒரு 4 month to 6 monthக்குள்ள தான் அந்த டைம்ல மட்டும் தான் இது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கிரீனா மாறும். பட் செடி ஒன்றும் என்ன ஆகாது, டெத் ஆகாது, உயிரோட தான் இருக்கும். மறுபடியும் சீசன் வரையில வரும். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா இந்த பிளான்ட் என்னடா பைசா நம்ம இப்போ 250, 350 ரேஞ்சில் தான் இது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம இவ்வளோ பைசா பண்ணி வேஸ்ட் ஆயிடுது, கலர் போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது வீட்டில், இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்க. அந்த டைம்ல என்ன பண்ணணும், ஒரு 2 செடி மட்டும் வீட்டில் கொண்டு போய் வச்சு பாருங்க. வேற லெவலில் வர்றவங்க ஃபுல்லா ஃபங்க்ஷனை பாக்குறாங்களோ இல்லையோ இதை தான் பார்ப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. ஹாலில் வச்சாலும் சரி, என்ட்ரன்ஸ்ல பால்கனி ஏரியாவும் போடலாம். ஒரு 2 பிளான்ட் போட்டிங் பாத்தீங்கன்னாவே உங்க வீடே பவர்ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கிடைக்கும், பிங்க், டார்க் பிங்க், அந்த பேபி பிங்க் கிடைக்கும், ஆரஞ்சு கலர் கிடைக்கும், ஆரஞ்சு கிடைக்கும், ஒயிட் கலர். மோஸ்ட்லி ஒரு 5 கலர்ஸ்க்கு மேலதான் வரும். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும். வேற லெவல்ல இருக்கும் வீடு. ஒரு 4 month மினிமம் 3 to 4 month கிடைக்கும் நம்ம வீட்டுல இருக்கும் அந்த கலர் போகாம. ஆனா செடி டெத் ஆகாது, உயிரோட தான் இருக்கும், கிரீனா மாறிடும். அதுக்கப்புறம் திரும்ப எப்ப அந்த ஜூன் மந்த் வரையில மறுபடியும் கலர் சேஞ்ச், மறுபடியும் இந்த கலர் கண்டிப்பா வரும். ஆமா, சூப்பர். அழகான பாயிண்ட் செட்டியாவோட பெனிஃபிட்ஸ் பாத்துடலாமா? இந்த பாயிண்ட் செட்டியா நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் மாதிரி தான் காத்தோட தரத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நிறைய தண்ணி வந்து தேவைப்படாது. அதே சமயத்துல வெயிலும் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவுல போதும். இண்டோருக்கு இது ஒரு பெஸ்ட் பிளான். பாயிண்ட் செட்டியா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மன அழுத்தத்தை குறைச்சி நல்ல ஒரு அமைதியான மைண்ட் செட் வந்து இந்த செடி வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இந்த பாயிண்ட் செட்டியாவோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை, நம்மளோட இம்யூன் பூஸ்டரை வந்து சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குதுன்னு சில ரிசர்ச்ல இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளான்டோட பேரு ஆந்தோரியம். சரி, இது ஃபுல் இன்டோர் போடலாம். கஸ்டமர் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல கூட கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓகேவா? இது கலர்ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு பிடிக்கும். பார்க்கும்போது பாசிட்டிவா ஃபீல் ஆகுதா, பயங்கரமா இருக்கு இந்த லீஃப் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? அதனால வந்து வீட்டுக்குள்ள தாராளமா வளர்க்கலாம். இந்த கலர் லீஃப் இருக்குல்ல, இதுல இவ்வளவு மல்டி கலர்ஸ் வரும் நமக்கு. ஓகேங்களா? இன்னொன்று ரெட் ஒன்னு இருக்கு, பிரவுன் கூட வரும் நம்ம கிட்ட. இந்த மாதிரி ஒரு லைட் ஒயிட் மிக்ஸ்டு ஒன்னு வருது, பிங்கா. ஆமா, பிங்க், ரெட், இது டபுள் கலர். ஓகேங்களா? பர்பிள், இது டபுள் கலரா வரும். ஓகேவா? ஆமா, இதுல ஆமா
பூ தான். இந்த ஒரு ரெட் இருக்கு இல்லையா டார்க்கா, இது வந்து உடனே எல்லாம் மத்தபடி ஒரு பூ பூக்குது உடனே நாள்ல காஞ்சிருது அந்த மாதிரி மெத்தட் கிடையாது. 1 month 2 monthக்கு நிக்கும் இந்த கலர். அதுக்கப்புறம் தான் காய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது விரிய ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு இருக்கும். நியூ லீஃப் பாத்தீங்கன்னா கிரீன் கொஞ்சம் அதிகமாயிரும். இது எப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்ட்ல ரீபாட்டிங் பண்ணி பாருங்க, புஷி ஆகிரும். மாதிரி தான். வீட்டுக்குள்ள ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அழகுக்காக மட்டும்தான். மற்றபடி இந்த லீஃப் இது ஒரு லீஃப் வந்து 1 month கூட இருக்கும், கூட இருக்கலாம். உங்க வீடு கரெக்டா அந்த வென்டிலேஷன் கரெக்டா இருந்தது அப்படின்னா 1 monthங்கிறது 2 month கூட ஆகும் இது காயறதுக்கு, ஒரு லீஃப் காயறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நாங்க இந்த பாட்டில் கொடுக்குறோம்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் இப்போ இது ஒரு 6 inch பாட் அப்படின்னா நீங்க ஒரு 8 inch பாட்லயோ ஒரு 10 inch பாட்லயோ மாத்தி பாருங்க. இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஹார்ட் ஷேப்ல இருக்கும், பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். வாட்டரிங் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊத்தலாம். நம்ம பீஸ் லில்லின்னு ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மெத்தட் மாதிரியே. பட் அது ஒரு நாள் அது டெய்லி கூட வாட்டர் பண்ண சொல்லிருப்பேன் இல்லையா, இது ஒரு நாள் 2 நாள் இல்லாம கூட இருக்கலாம். டெய்லி ஊத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. பால்கனில வச்சுக்கலாம், ஃபுல் இன்டோர்லயே போட்டுக்கலாம். பாத்ரூம்லயே என் கஸ்டமர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. பயங்கரமா பாசிட்டிவா இருக்கும் இல்லையா, அட்ராக்ஷனா இருக்குல்ல. ஹால்ல வச்ச கூட நல்ல அட்ராக்ஷன். சட்டுன்னு ஆந்தோரியமோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாமா? இதோட லீஃப் வந்து ஹார்ட் ஷேப்ல இருக்கிறதால மனசுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குமா. அதே மாதிரி காத்துல இருக்கிற நச்சு எல்லாத்தையுமே வந்து காத்துல இருந்து உறிஞ்சி நம்ம சரௌண்டிங்ஸை ரொம்பவே சுத்தமா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுமா. அதிகமான ஈரப்பதம் இருக்கிற இடத்துல கூட இந்த செடி வந்து நல்லாவே வளரும். அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, மெயின்டெனன்ஸும் ரொம்பவே கம்மி தான். அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கி பிளான்ட்டோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. 4வதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் நிறைய பேரோட ஃபேவரட்டான மான்ஸ்டரா பிளான்ட். நேம் வந்து மான்ஸ்டரா. ஆமாங்க. இதோட லீஃப் பாத்தீங்களா, நார்மல் இல்லாம பக்கத்துல அந்த ஹோல்ஸா வந்திருக்கு இல்லையா, இந்த லீஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வீட்டுக்குள்ள இண்டோர் தாராளமா போடலாம், பால்கனிலேயே வளர்க்கலாம். ஓகேவா? மத்தபடி இது வெளிச்சம் இல்லாட்டி வளரும், ஹீட்ல கூட வளரும். இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷா இருக்கும் பாக்குறதுக்கு. இது என்ன பண்ணணும்னா தண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு போறீங்க இல்லையா, இந்த பிளான்ட் வந்து ஒரு இலை அடுத்த நெக்ஸ்ட் இலை வர்றதுக்கே 1 month ஆயிரும். அதனால வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் இன்டோர் போடலாம். அது போக பால்கனில ஒரு 1 hour சன்லைட் பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. ஓகேங்களா? அது போக நம்ம ஃபுல்லா இன்டோர் போட்டாலுமே இப்ப பட் எனக்கு வந்து இன்டோர்ல நாங்க வளர்க்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து வீட்டு வாசல்ல என்ட்ரன்ஸ்ல எனக்கு வந்து வெயில் டைரக்டா இல்ல, ஆனா வந்து அதோட ஹீட் மட்டும் ஷேடா, ஆமா ஹீட் இது மட்டும் இருக்கும், ஹீட் மட்டும் கிடைக்குது அப்படின்னா ஒரு பக்கத்துல ட்ரீ இருந்தா கூட அதுலயே வந்து இது ரூட் பிடிச்சி மேலே ஏறிக்கிறோம், மணி பிளான்ட் மாதிரி. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஃபுல் இன்டோர், ஏசிலையும் போடலாம். தண்ணி மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்படின்னா டெய்லி நீங்க இப்ப நெக்ஸ்ட் லெவல் பாட்டு ரீபாட்டிங் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அது போக தண்ணி வந்து நீங்க சும்மா ஊத்திக்கிட்டே இருக்க கூடாது. ஓகேங்களா? ஒரு தடவை நல்லா ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி கை பாத்தீங்களா ஈரம் நல்லா நிக்குது இல்லையா, மேல் பரப்பு உள்ள ஈரம் இருக்கும், பட் மேல் பரப்பு ட்ரை ஆயிரணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வாட்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு மேல வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சு ஒரு ஸ்டிக் வச்சு ஏறக்கூடியதுதான் மணி பிளான்ட் மாதிரி. ஆமா, கிளைம்பர் மாதிரி, கம்பல்சரி கிளைம்பர் மாதிரி தான். ஆனா டைம் எடுக்கும். நான் சொன்ன மாதிரி உடனே எல்லாம் ஏறிடாது உங்களுக்கு. ஒரு இலையே நான் 1 month டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாஸ்டிக் வாங்கி இது மாதிரி நட்டு வச்சீங்கன்னா அதுல ஏறிக்கிறோம். இப்ப இந்த பக்கத்துல உள்ள பெருசா காமிங்க, இது மாதிரினா வளர்றதா 4 to 5 years ஆகும். ஓகேங்களா? அவ்வளவு ஈஸி கிடையாது. 4 to 5 years ஆகும் இவ்வளவு பெருசு வர்றதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? சட்டுன்னு மான்ஸ்டரோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாமா? இந்த செடி வீட்டில் வைக்கும் போது என்னன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்குமா. ஸோ நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங்கும் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இது வந்து ஒரு வாஸ்து பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ரூம்லயும் வைக்கலாம், ஹால்லையும் வைக்கலாம், இல்லை பால்கனிலையும் வச்சுக்கலாம். அதே சமயத்துல தண்ணி அதிகமா தேவைப்படாது. அண்ட் வந்து ஒரு லீஃப் வர்றதுக்கு வந்து 1 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் பாட் வந்து மாத்தி வைக்கும் போது பெட்டரா கொஞ்சம் growth இருக்குங்களாம். மான்ஸ்டராவோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா. நல்ல வெல்த், வாஸ்து பிளான் அண்ட் ஹாப்பி லிவிங் அண்ட் வந்து ஆரோக்கியமான காத்து கொடுக்கறதுக்கு இந்த மான்ஸ்டரா பிளான்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுதான். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த மான்ஸ்டரா பிளான்ட் எத்தனை பேர் வீட்டுல வந்து நீங்க வச்சிருக்கீங்க, இல்ல எத்தனை பேருக்கு இந்த பிளான்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை? மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேக்டஸ் வெரைட்டி. ஓகேவா? இது வந்து எப்படின்னா தண்ணி வந்து மத்த இன்டோர் பிளான்ட் நாங்க வளர்க்குறோம், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இது வந்து நீங்க தண்ணி ஊத்துறத மறந்துடணும். அதாவது வீக்லி ஒன்ஸ். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு தடவை ஸ்ப்ரே அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி ட்ரை ஆயிரணும் இந்த ஃபேமிலி டைப்புக்கெல்லாம். ஓகேங்களா? மற்றபடி இந்த பாட்டில் நாங்கள் இந்த டைப்ல உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பாட்டில் நீங்க ரீபாட்டிங் பண்ணி வச்சீங்கன்னா ப்ராபிகேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த பிளான்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் மட்டும் தான், அதுக்கப்புறம் தான் இது இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ஆமா, கண்டிப்பா. அப்ப நீங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் பாட்டில் ரீபாட்டிங் பண்ணுவீங்கன்னு வைங்க, அந்த கேப்ல இன்னும் பெருசா ஆக ஆரம்பிக்கும். தண்ணி மட்டும் இதுக்கு எப்படின்னா அளவுக்கு அதிகமா ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, பிளான்ட் இருக்கு நாங்க தண்ணி ஊத்தணும் அப்படின்னு ஞாபகமா ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுகிரும்.
மறந்துருங்க. சும்மா ஸ்ப்ரே பண்ணா போதுமா இல்ல வெளியூர் போயிட்டு வந்தா கூட அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கும் செடி. ஓகேங்களா? ஆமா இதுவே காஞ்சி தான். பண்ணீங்கன்னா 2-3 டேஸ் ஒன்ஸ் பண்ணுங்க. என்னோட இது எப்படின்னா இந்த ட்ரை ஆயிரும், இந்த மாதிரி பொழுன்னு வர அளவுக்கு ட்ரையா இருந்தாலே இது உயிரோட இருக்குது. டெசர்ட்ல நம்ம சொல்றாங்கல்ல அந்த கேக்டஸ் வெரைட்டி அதே ஃபேமிலில டைப் தான் அதெல்லாம். லைட்டா ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டைப்ல அந்த இது பேர் சக்குலன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சக்குலன்ஸ் டைப். இந்த மாதிரி டைப் இன்டோர்ல போறத விட கொஞ்சம் பால்கனில செமியா போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஒரு சில வீட்ல வென்டிலேஷனே இல்ல அப்படிங்கிற இடத்துல இலை உதிர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த கேக்டஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இது எல்லாமே இன்டோர் போடலாம். ஒரு சில வீட்ல நான் சொல்றது ஈஸ்ட் ஃபேசிங்கா இருக்கும், இல்ல பால்கனில போட்டீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். எல்லாருக்கும் ஃபெயிலியர் கிடையாது. நெக்ஸ்ட் லெவல் அவ்வளவுதான், ரொம்ப பெருசு வேணாம். இதோட இன்னொரு ஜாஸ்தி ஒரு பார்ட் சைஸ். ஓகே. ஏன் அதோட பெருசு வைக்க கூடாது? உங்களுக்கு இதே சைஸ்ல இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா இதிலே வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வளர வேண்டாம். இப்ப கம்ப்யூட்டருக்கு பக்கத்துல ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்குது, கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா ஒரு உயிருள்ள ஒரு செடி இருக்கணும். சட்டுன்னு இந்த கேக்டஸ் வெரைட்டியோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் ஏ அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து இந்த செடியில் இருக்கான். ஸோ நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கா. ஸ்கின் க்ளோக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்கின் ப்ராப்ளமுக்கு வந்து இதிலேருந்து எடுக்கிற ஜெல் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஊன் மாதிரி வந்தாலும் இல்லை தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த ஒரு பிளான்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஒரு கேக்டஸ் பிளான்ட்ல. நான் சொல்லியிருக்க இந்த அழகான 5 பிளான்ட்ல உங்களோட ஃபேவரட் பிளான்ட் எதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் தவிர உங்களுக்கு இந்த பிளான்ட்ஸை பற்றி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் நம்மளோட சேனல்ல ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான இண்டோர் பிளான்ஸை பற்றின வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கு ஹியூஜான ரெஸ்பான்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து கிடைச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் ரீச் ஆயிருக்கு. இண்டோர் பிளான்ஸை பிகினராக வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோஸ் வந்து ஒரு வகையில வந்து ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீடியோ மேக் பண்ணதுல ரொம்பவே ஹாப்பி எனக்கு. உங்களுக்கு இண்டோர் பிளான்ஸ் வளர்க்கணும், அதுக்கு கம்மியான மெயின்டெனன்ஸ்ல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோட லிங்கை வந்து இங்க ஐ பட்டன்ல டேக் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் வைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. நெக்ஸ்ட் பிளான்ஸ் பத்தின வீடியோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். பாய்.